بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் ஒரு மனிதனை பாதுகாக்கிறான்னா அவனை பாவத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் ஒரு மனிதனை பாதுகாக்கிறதுலிருந்து அல்லாஹ் விலகணும்னா அந்த மனிதன் பாவத்தை செய்ய தயாராகும். இன்னல்லாஹ யுதாஃபிஉ அனில்லதீன ஆமனு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அவ்வளவுதான். வானம் பூமிகளில் உள்ள எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு எதிராக நின்னாலும் சரி, அல்லாஹ் அவனை பாதுகாக்கணும்னு நாடிட்டான்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு நலவை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடி இருந்தா மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதான் நம்ம நம்பிக்கை. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். எந்த சக்தியும் இல்லை, எந்த ஆற்றலும் இல்லை அல்லாஹ் அதை நாடாமல், அல்லாஹ் விரும்பாமல். அல்லாஹ் என்ன பாதுகாக்காத வரைக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை. மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எதிராக மாறிவிட்டாலும் அல்லாஹ்வுடைய நாட்டமில்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது. அதுதான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. ஒரு மனிதன் பாவத்தில் நுழையும் போது அந்த பாதுகாப்பிலிருந்து விலகிறான். எப்ப அந்த பாவத்தை விட்டு வெளியே வர்றானோ அப்ப அல்லாஹ்வுடைய பாதுகாப்பின் பக்கம் அவன் வர்றான். நூன், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். மீன் வயிற்றுக்குள் இருந்தது யார்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அவங்க ஒரு கட்டளையை மீறதுக்காக அல்லாஹ்வுடைய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு மீனுடைய வயிற்றுக்குள்ள அந்த இருள சிக்கி கொள்றாங்க. யாரும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அவ்வளவுதான், இந்த இருளாயிடுச்சு நம்முடைய வாழ்க்கை. இனிமேல் வெளியேறணும்னு சொன்னா ஒருவனுடைய பாதுகாப்பு வந்தா மட்டும்தான் வெளியேற முடியும். அது எது கொண்டு வரும்? பாவ மன்னிப்பு கொண்டு வரும். உடனடியே அழைச்சாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் நீ, உன்னை தவிர யாரும் இல்லை, நீ பரிசுத்தமானவன், நான் அநீதம் செய்தவர்களில் ஒருவன், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துக்கொள். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். மீனுடைய வயிற்றில் இருந்தாலும் அந்த மீனவர்களை, மீனுடைய தீண்டல் எதுவும் இல்லாமல் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து வெளியே கொண்டு வந்தார். ஒரு சிரமம், ஒரு கஷ்டம், ஒரு இன்னல், உங்களுடைய ஒரு சோதனை உங்களுடைய வாழ்க்கையில வருது, அது உங்களுடைய பாவங்களின் காரணமா வருது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலிருந்து நீங்க நீங்கிறதா இருந்தாலும் யா அல்லாஹ் வெளியே வர்றேன்னு சொன்னா போதும், அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக் கொள்வான். நபி யூனுஸை அல்லாஹ் பாதுகாத்ததன் போல் அல்லாஹ் நபித்தோழர்களை அல்லாஹ் உஹதுக்கு பிறகு அல்லாஹ் பாதுகாத்ததை போல், அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் பாதுகாத்ததை போல், நபி மூசாவை அல்லாஹ் பாதுகாத்ததை போல், சரியா, நபி யூசுஃபை அல்லாஹ் பாதுகாத்ததை போல் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாத்துக் கொள்வார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலிருந்து யா அல்லாஹ் என்னை விலக்கிறாதங்கிற துஆவத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலேயும் மாலையிலேயும் ஓதுனாங்க. யா அல்லாஹ் மேலிருந்து பாதுகாத்துக்கொள், யா அல்லாஹ் கீழிருந்து பாதுகாத்துக்கொள், யா அல்லாஹ் என்னுடைய இடதுபுறத்தில் பாதுகாத்துக்கொள், யா அல்லாஹ் என்னுடைய வலதுபுறத்தில் பாதுகாத்துக்கொள், யா அல்லாஹ் என்னுடைய முன்னால் பாதுகாத்துக்கொள், யா அல்லாஹ் என்னுடைய பின்னால் பாதுகாத்துக்கொள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் ஓதக்கூடிய துஆக்கள்ல மிக முக்கியமான துஆ அது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சிரமத்தின் போது வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஃபாத்திமா, இந்த துஆவை காலையிலும் மாலையிலும் ஓது. யா ஹய்யு யா கய்யூம், உயிர் உள்ளவனே நிலையானவனே, அஸ்தகீது பிரஹ்மதிக், அஸ்தகீது பிரஹ்மதிக், உன் அருளை கொண்டு நான் பாதுகாப்பை தேடுகிறேன், பாவ மன்னிப்பை தேடுகிறேன், பாதுகாப்பை தேடுகிறேன். அஸ்தகீது பிரஹ்மதிக் அஸ்லிஹ் லீ ஷஅனி குல்லஹ், என்னுடைய முழுமை அனைத்தையும் சீராக்கிவிடு. வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். அல்லாஹ் அக்பர். என்னை என் கண் சிமிட்டும் நேரத்திற்கு கூட என்னிடத்தில் என்னை ஒப்படைத்து விடாதே. நான் என்கிட்ட ஒன்றும் இல்லையா அல்ல, நீ என்னை விட்டு விலகிட்டா என்ன செய்ய முடியும்? அந்த கண் சிமிட்ட நேரத்தில் கூட என் கூட இருந்துரு. வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். அந்த கண் சிமிட்டும் நேரத்தில் கூட அல்லாஹ் என்னை விட்டு விலகிறாத, எப்போதும் என்னோட இரு, எப்போதும் என்னோட இருந்து என்னை பாதுகாத்துக் கொண்டே இரு. இன்னல்லாஹ கரீபுன் முஜீப். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, அல்லாஹ் கரீப், அல்லாஹ் முஜீப். அல்லாஹ் உங்களுக்கு அருகாமையில் இருப்பவன், அல்லாஹ் உங்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுப்பவன். அல்லாஹ்வை எப்போ அருகாமையில் வச்சிருக்கோமோ அப்போ அல்லாஹ் அழைத்தால் பதில் அளிப்பான். அவ்வளவுதான்.
அல்லாஹ் அழைத்தால் பதில் அளிப்பான். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ. அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள்ல ஒன்று அல்லாஹ் கரீப், அல்லாஹ் நெருக்கமானவன். நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்திலே கேட்டால் நபியே நீங்கள் சொல்லுங்கள், فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ الدَّعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ. அழைப்பவர் அழைத்தால், யார் அழைத்தால்னு நான் சொல்றேன் பின்னாடி, ஆனால் அழைப்பவர் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுப்பேன். فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي. அவர்கள் என்னை அழைக்கட்டும், என் மீதே முழுமையான நம்பிக்கை கொண்டு என்னை சார்ந்து இருக்கட்டும், என்னையே அழைக்கட்டும், நான் தான் அவர்களுக்கு அருகாமையில் இருப்பவன். அலம் தர அன்னல்லாஹ், வசனத்தை நல்ல மனசுல வச்சுக்கோ. அலம் தர அன்னல்லாஹ் யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்கள் பூமியில் நடக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுடைய அறிவில் உள்ளது. உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடியது, நடந்தது, முன்னால் நடந்தது, பின்னால் நடக்க இருப்பது, உங்களுடைய கடைசி நிமிடத்தில் உங்களுடைய கண் மூடும் வரையில் உள்ள எல்லா செயலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அலம் யஅலம் அன்னல்லாஹ் யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். அல்லாஹ் உங்களுக்கு எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் அறிந்தவன். மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும் வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிஸுஹும் வலா அத்னா மின் தாலிக் வலா அக்ஸர் இல்லா ஹுவ மஅஹும் ஐனமா கானு. நீங்கள் 3 பேர் இருந்தால் 4ஆம் அவராக அல்லாஹ் இருக்கிறார். நீங்கள் 4 பேர் இருந்தால் 5ஆம் அவராக அல்லாஹ் இருக்கிறார். நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எந்த எண்ணிக்கையில் உங்களோடு யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் அல்லாஹ் இருக்கிறார். யாரோட அல்லாஹ் இருப்பார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஆதா லி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப். யார் என் நேசனை புறக்கணிப்பாரோ அவருக்கு எதிராக நான் போரை பிரகடனம் செய்வேன். அவர் யார்? என்னை ஃபர்தான வணக்க வழிபாடுகளை கொண்டு என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பார். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அதோடு சேர்த்து உபரியான வணக்க வழிபாடுகளையும் செய்து கொண்டே இருப்பார், நான் அவரை நேசிக்கும் வரை. நான் அவரை நேசிக்கும் வரை, என் நேசத்திற்காக அதை செய்து கொண்டே இருப்பார், நான் அவரை நேசிக்கும் வரை. நான் அவரை நேசித்து விட்டால் அவர் பார்க்கக்கூடிய பார்வையாகிறேன், அல்லாஹ் பாதுகாக்கிறான். அவன் நடக்கக்கூடிய காலாகிறேன், அல்லாஹ் பாதுகாக்கிறான். அவன் விரிக்கக்கூடிய கரமாகிறேன், அல்லாஹ் பாதுகாக்கிறான். وَإِذَا سَأَلَنِي, அவர் கேட்டால் லவ்தியன்ன. யார் கேட்டால்? அவன் கேட்டால். فَلَسْتَجِيبُوا لِي. நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டாலுங்க, அந்த அடியார்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள், அவர்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். லவ்தியன்னஹு வஇன் இஸ்தஆதனி, பாதுகாப்பை தேடினால் லவ்ஈதன்னஹு, அவரை நான் பாதுகாப்பேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விற்கு எதுவும் சிரமம் இல்லை, அல்லாஹ்வை எதுவும் தடுமாறச் செய்யாது. ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியானுடைய உயிரை கைப்பற்றும் போதுதான் அல்லாஹ் தடுமாறுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவனுக்கு பரக்கூடிய அந்த வேதனை அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை தடுமாற வைக்கிறது. அல்லாஹ்வுக்கு தடுமாறக்கூடிய குணம் அல்ல, அந்த தடுமாற்றம் அல்லாஹ்வுடைய அன்புடைய வெளிப்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். அல்லாஹ் ஹஃபீஸ், அல்லாஹ் பாதுகாப்பவன். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான மிகப்பெரிய அம்சம், நம்ம சந்திக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகள்லையும் சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் ஒரு முஃமினுக்கு தேவை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜபல் லி அம்ரில் முஃமின். ஒரு முஃமினுடைய காரியம் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. அவனுக்கு ஏதாவது நலவு நடந்தால் அல்லாஹ்வை புகழ்கிறான், ஏதாவது சோதிக்கப்பட்டால் என்ன செய்கிறான்? அவன் பொறுமையாகிறான். என்ன பொறுமையாகிறான்? சரி, அல்லாஹ் கொடுத்துட்டான், என்ன பண்றது, பொறுமையா இருப்போன்னு இல்லை, இது அல்லாஹ்வுடைய விதி, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பொறுமையாகிறான். அந்த இரண்டும் அவனுக்கு நலவாகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க. சரியா? இப்போ இந்த வாழ்க்கை நம்ம எதிர்நோக்கக்கூடிய காலம், நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை மிக சோதனைக்கும் சிரமங்களுக்கும் இன்னல்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் எல்லாவற்றுக்கும் உள்ளாகும். இதில் நீங்கள் யாருடைய பாதுகாப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய கரத்தில் தான் இருக்கு. மனிதர்களாகிய நம்ம இடத்துல எதுவும் இல்லை, இது வெறும் உடல். இதில் இருக்கக்கூடியது தஈஃபன், ரொம்ப பலகீனமான ஒரு சக்தி. அஹுலிக்கல் இன்சானு தஈஃபா. இவ்வளோ பலமுள்ள ஒரு மனிதன் நினைச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வந்தால் படுத்துறான் இல்லையா? ஒரு சின்ன ஒரு நோய் வந்தால் முடங்கிடுவோம். ஒரு சின்ன வலி வந்தால் அந்த வலியுடைய காரணம் உள்ள உறுப்புகளுடைய சோர்வு என்றால் அவ்வளவுதான், அவனுடைய வாழ்க்கை அதோடு முடங்கிடும். அல்லாஹ் அவனை பாதுகாக்கணும். காலையில் பாதுகாக்கணும், மாலை பாதுகாக்கணும், இரவுல பாதுகாக்கணும்.
அவனுடைய உறக்கத்தில் பாதுகாக்கணும், அவனுடைய தொழிலில் பாதுகாக்கணும், அவனுடைய கல்வியில் பாதுகாக்கணும், செல்வத்தில் பாதுகாக்கணும், அவனுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும். இவ்வளவு பாதுகாப்புக்கும் யாரை அவனை அழைக்க வேண்டியிருக்கு? அல்லாஹ்வை அவன் அழைக்க வேண்டியிருக்கு. சரியா? இப்போ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அல்லாஹ்விடத்தில் அதிகம் நம்ம கேட்கணும். அதுதான் நம்முடைய சிரமங்கள் சோதனைகள்ல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கும். அல்லாஹ்வை நம்மளோட வச்சிருக்காம நம்ம யாரை நம்மளோட வச்சிருந்தாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ்வை நம்மளை வச்சிருக்கோமா இல்லையா நம்முடைய செயல்பாடு தான் நமக்கு முடிவு செய்யும். ஒரே ஒரு விஷயம் இருந்தா போதும். நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கு சொல்றேன், ஒரே ஒரு விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தா போதும். அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான். அந்த பாதுகாப்புல இருந்து நீங்க விலகவே மாட்டீங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய மௌத்து வரைக்கும் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா போதும். ஃபஜ்ர் தொழுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஃபஜ்ரை தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவர். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவரை எதுவும் தீண்டாது. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லையா? இப்போ காலையில் எழுந்து அவன் அல்லாஹ்வுக்காக என்ற காலத்தை அந்த குளிருள்ள நேரத்திலையும் வெளிச்சமில்லாத அந்த நேரத்திலையும் நடந்து போய் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றக்கூடியவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இரவுடைய அந்த இருள்களில் நடந்து கொண்டு பள்ளியை நோக்கி சென்று தொழுகை நிறைவேற்றுவாரோ பின்னூரி தாம் யௌமல் கியாமா, மறுமையில் அவர் வெளிச்சத்தோடு வருவார். அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். யார் ஃபஜ்ரை தொழுவாரோ அவரை அன்றைய தினம் முழுவதும் அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவர். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவரை யாரும் எதுவும் அவரை செய்யாது. சோதனை வந்தா கூட அவருக்கு பெருசா தெரியாது. அந்த சோதனை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்ன சோதிக்கிறான்னு நினைச்சிட்டு போயிடுவார். குறை சொல்ல மாட்டார், கை செய்தப்பட மாட்டார், என்னடா வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டார். அல்லாஹ் என்ன சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் அல்லாஹ்வுடைய விஷயத்தை பொருந்திக் கொள்வார். அஜபல் அம்ரில் முஃமின், அவருக்கு அதுவும் நலவா இருக்கும். அல்லாஹ் அவருக்கு அவர் சந்திக்கக்கூடிய சோதனையை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறவருக்கு நலவு வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்னை பாதுகாத்து இதை கொடுத்திருக்கிறான்னு சொல்லுவான். சரியா? அல்லாஹ்வுடைய பாதுகாப்புங்கிறது மிக முக்கியமானது. அதான் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்றது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா அவங்களுக்கு சொன்ன துஆ தான். மறுபடியும் சொல்றேன், யா அல்லாஹ் என்னை விட்டுறாத, என்னுடைய இடத்துல என்னை விட்டுட்டு போயிடாத. யா அல்லாஹ் என் கண் சிமிட்டுற நேரத்தில் கூட என்னை விட்டுறாத, என் கூடவே இரு அப்படின்னு அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தான்னா நம்ம இந்த உலக வாழ்வு முழுவதும் பாதுகாக்கப்படுவோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா நம்முடைய மரண நேரம் பாதுகாக்கப்படும். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா கபருடைய அந்த நிலைமை பாதுகாக்கப்படும். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா மஹ்ஷர்ல எழுப்பப்படும் போது பாதுகாக்கப்படுவோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா அல்லாஹ் அரிசியுடைய நிழல்ல நம்மளை பாதுகாப்பான். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா அருமையுடைய விசாரணையில் அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா சிராத்துடைய பாலத்தில் அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா சொர்க்கம் வரைக்கும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து கொண்டு போயிடுவான். இதான் உன் இடம்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை பாதுகாக்காமல் விட்டான்னா உலகமே ஒன்று சேர்ந்து நம்மளை பாதுகாக்க நினைச்சாலும், நமக்கு உறுதுணையா நிற்க நினைச்சாலும், நமக்கு நலவு செய்ய நினைச்சாலும் நடக்காது. சரியா? அதனால இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையுடைய அடிப்படையாக வச்சு நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் நம்ம அமைச்சு கொள்ளணும். அல்லாஹ்வை ரொம்ப நெருக்கமாக வச்சிருக்கணும். அல்லாஹ்வுடைய அந்த பலம், அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய அந்த சக்தி அசைக்க முடியாத ஒன்று. அதை உணர்ந்துட்டோம்னு சொன்னா, அது மேல நம்ம அதை சார்ந்து இருந்துட்டோம்னு சொன்னா, அது மேல நம்பிக்கை வச்சிட்டோம்னு சொன்னா அவ்வளவுதான். மூசாவுக்கு ஒரு கைத்தடி தான், யூனுஸுக்கு ஒரு பிரார்த்தனை தான், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு மலை தான். சரியா? நபி ஈசாவுக்கு அந்த சோதனையிலேருந்து அவங்க தங்களை பாதுகாக்க நினைச்ச பிரார்த்தனை தான். ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு நிலைமையும் நம்முடைய வாழ்க்கை ரசூலுல்லாஹ்வுடைய சீரால அல்லாஹ் அவர்களை பாதுகாத்த நிகழ்வுகள் அல்லாஹ் அவர்களை அழைத்த காரணத்தால் தான். புரியுதா? அல்லாஹ் ஹஃபீத், அல்லாஹ் பாதுகாப்பவன். அல்லாஹ் கரீப், அல்லாஹ் நம்மளோட நெருக்கமா இருக்கிறவன். அல்லாஹ் முஜீப், நம்ம பாதுகாப்புல இருக்கக்கூடியவர்கள் அழைத்தால் அல்லாஹ் பதில் அளிக்கக்கூடியவன். அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவன். அல்லாஹ்வுடைய நேசர்களா மாறுறதுக்குரிய வழிமுறைகளையும் செயல்பாடுகளையும் வணக்க வழிபாட்டின் மூலமா செஞ்சு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்றுட்டோம்னா அதுக்கு பிறகு இந்த உலகத்துல பெறுறதுக்கு எதுவும் இல்லை. அல்லாஹ் பார்த்துப்பான் மீதி விஷயங்களை. சரியா? ஜஸாக்கமுல்லாஹ் கைர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னுடைய பாதுகாப்பையும் உன்னுடைய அரவணைப்பையும் நம்முடைய எல்லா சோதனைகளையும் சிரமங்களையும் அல்லாஹ் நமக்கு தரணும். அறிவுரை எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை ஆக்கிக் கொள்றேன். ஜஸாக்கமுல்லாஹ் கைர். 2 விஷயம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு விஷயத்தினால சொல்றேன். 2 விஷயம் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான்.
முக்கியமான அறிவுரையை எடுத்துக்கோங்க. இதை இந்த ஒட்டுமொத்த இந்த அமர்வுகளையும் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அறிவுரையில் இது ஒன்று. 2 விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அல்லாஹ் உங்களை எல்லா இடத்துலையும் பாதுகாப்பான். ஒன்று, குர்ஆனை காலையிலையும் மாலையிலையும் ஓதுங்க. ஒரு பக்கமாவது, அதில் 5 ஆயத்தாவது குர்ஆனை திறந்து, மொழியாக்கம் தெரியலனாலும் கூட பிரச்சனை இல்லை, குர்ஆனை திறந்து காலையில் ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கி ஒரு 5 ஆயத்தை ஓதுங்க. உங்களுக்கு அவ்வளோ வேலையே இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஓத முடியாத அளவுக்கு, அல்லது இரவு தூங்கும் போதோ மாலையிலையோ 5 ஆயத்து குர்ஆனை ஓதுங்க. 5 ஆயத்துங்கிறது 5 ஆயத்தை தான் ஓதணும்னு நான் சொல்லலை, அவ்வளோ அதை விட உங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சொல்கிறேன். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தாய் தந்தை உயிரோடு இருந்தால் ஒவ்வொரு நாளும் அவங்கள்ட்ட பேசுங்க கண்ணியமான முறையில். இந்த 2 நீங்கள் செஞ்சீங்கன்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்புலேருந்து நீங்கள் விலகவே மாட்டீங்க. 2 விஷயம் சொன்னேன். முதல் விஷயம், குர்ஆனை காலையிலையும் மாலையிலையும் குறைஞ்சபட்சம், அல்லது மாலையிலானா கூட பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒரு முறை, அந்த நாள் உங்களுக்கு இருக்கக்கூடாது குர்ஆனை தொடாத நாள் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் அந்த ஒரு நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்ச அதை ஓதுற அப்படின்னு இல்லை, குர்ஆனை திறந்து அதை 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 ஓப்பன் பண்ணி அதை ஓதுற பழக்கத்தை கொண்டு வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாள் அந்த புக்கை நெருக்கமாக்குங்க. 2வது, உங்கள் தாய் தந்தை உயிரோடு இருந்தால் அவங்கள்ட்ட கண்ணியமான முறையில் ஒரு நாள் பேசுங்க. அந்த நாள் அவர்கள் இல்லாத நாள் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அவங்களோட நீங்கள் தொடர்பில் இல்லாத ஒரு நாள் உங்கள் லைஃப்லையோ, அல்லது குர்ஆனோட நீங்கள் பேசின, அல்லது குர்ஆன் உங்களுடைய நாவில் பேச வைக்காத ஒரு நாளோ, அல்லாஹ்வுடைய வார்த்தையை உங்கள் நாவு உச்சரிக்காத ஒரு நாளோ, தாய் தந்தையுடைய உரையாடல் உங்கள் நாவில் இல்லாத ஒரு நாளோ உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் நீங்கள் ஆக்குனீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே தான் இருப்பீங்க. இந்த 2ஐ விட ஒரு பெரிய அமல் எனக்கு தெரியலை. சஹாபாக்களுடைய கருத்துக்களை வச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை வச்சு சொல்கிறேன். அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியானுடைய பாதுகாப்பை கொண்டு வர்றதுக்கு, அல்லாஹ் அவனை நெருக்கமாக்குறதுக்கு, அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு அடியான் ஆகிறதுக்கு